السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان واحتسابا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய கடைசி நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் ரமலான் நெருங்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக சில சர்ச்சைகள் எழக்கூடியதாக இருக்கிறது. அதில் மிகவும் குறிப்பாக தராவிகுடைய தொழுகையை பொறுத்தவரையில், அந்த தராவிகு தொழுகை என்பது ரமலானில் மட்டும் தொழக்கூடியதா அல்லது எல்லா நாட்களிலும் தொழப்பட்டதா? தராவிகு என்றால் அதுவும் அதே போல கியாமுல் லைல், தஹஜ்ஜத் என்றால் இவைகள் அனைத்தும் ஒரு தொழுகையை குறிப்பிடக்கூடியதா அல்லது வெவ்வேறு தொழுகைகளை குறிப்பிடக்கூடியதா என்று சர்ச்சையான விஷயங்கள் கிளம்பக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் தராவீஹ் என்பது 20 ரக்காத்துகளா அல்லது 8 ரக்காத்துகளா என்றும் அந்த தராவீஹ் உடைய ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை பற்றிய சர்ச்சைகளும் கிளம்பி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இதை பற்றியான தெளிவை கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதில் முதலாவது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவது தராவிஹ் என்றால், கியாமுல் லைல் என்றால் அல்லது தஹஜ்ஜத் என்றால் இவைகள் என்றால் என்ன? இவைகள் அனைத்தும் சேர்ந்தது ஒரு தொழுகையா அல்லது வெவ்வேறு தொழுகைகளா என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, இவைகள் அனைத்துமே ஒரு தொழுகையை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் தான். அப்படி என்றால் எதற்காக வேண்டி இந்த 3 பெயர்கள் வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது அதற்கான காரணத்தை நாம் பார்ப்போம். முதலாவது கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் பார்ப்போம். கியாமுல் லைல் என்று சொன்னால் இரவில் நின்று வணங்குதல் என்று அர்த்தம். பொதுவாகவே நம்ம ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகையாக இருக்கட்டும், அவைகள் இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய அமலாக இருக்கிறது. எனவேதான் அதற்கு கியாமுல் லைல், கியாம் என்று சொன்னால் நின்று வணங்குதல், லைல் என்று சொன்னால் இரவு. அப்போ இரவில் நின்று வணங்குதல் என்று பொதுவான அர்த்தம் அதற்கு இருக்கிற அடிப்படையில் கியாமுல் லைல் என்று அதற்கு பெயர் வந்திருக்கிறது. எப்படி தொழுகைகளுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையாக இருக்கலாம், அசருடைய தொழுகையாக இருக்கலாம், இவைகளுக்கு ஸலாத் தொழுகை என்று பொதுவான பெயர் இருக்கிறதோ, அதே போலத்தான் இந்த இரவு தொழுகைக்கு இரவு தொழுகை என்று பொதுவான பெயர் இருக்கிறது. அப்போ பொதுவான பெயரை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கியாமுல் லைல் என்கிற பெயர் வந்திருக்கிறது. இது தனி ஒரு தொழுகை கிடையாது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது தராவீஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையும் ஒரே இரவு தொழுகையை குறிப்பிடக்கூடிய வார்த்தை தான். இதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், தராவீஹ் என்றால் ஓய்வெடுக்குதல் என்று அர்த்தம். ராஹத் என்று சொல்லக்கூடிய அரபி வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் தராவீஹ் என்று சொல்லக்கூடியது, அதாவது ஓய்வெடுக்குதல் என்று அர்த்தம். எதற்காக இந்த பெயர் வந்துள்ளது என்று சொன்னால், நாம் இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகையை தொழும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளாக தொழச் சொன்னார்கள். அப்போ 2 ரக்காத்துகளாக நாம் தொழும் பொழுது அதிலே நாம் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறோம். அந்த ஓய்வெடுக்கக்கூடியதை மையப்படுத்தித்தான் இதற்கு ஓய்வெடுக்கக்கூடிய தொழுகை என்று, தராவீஹ் தொழுகை என்று அறிஞர் பெருமக்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்காகத்தான், இந்த காரணத்தை முன்னிறுத்தித்தான் இதற்கு பெயர் மாறுகிறதே தவிர பெயர் மாறுவதால் இது வெவ்வேறு தொழுகை என்று அர்த்தம் கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மூன்றாவது தஹஜ்ஜத் என்று சொல்வார்கள். தஹஜ்ஜத் என்றால் என்ன? தஹஜ்ஜத் என்ற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், இஸ்தைகல லைலன், இரவிலே விழிக்குதல், விழித்து எழுதல் என்று அர்த்தம். ஒருவர் இரவினுடைய ஆரம்பத்திலே தூங்கிவிட்டு இரவினுடைய கடைசியில் விழித்து தொழுகைக்காக எழுவதற்கு தான் தஹஜ்ஜத் என்று சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, அப்போ இரவில் தூங்கி எழுந்து நாம் தொழக்கூடிய தொழுகை, இப்போ இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் நாம் இஷாவிற்கு பின்னிருந்து இரவினுடைய கடைசி வரைக்கும் நாம் தொழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு. எனவே இரவினுடைய ஆரம்பத்தில் தொழுதால் பொதுவான இரவு தொழுகை என்று சொல்லப்படும்.
தூங்கி எழுந்த இரவினுடைய கடைசியில் நாம் தொழுவோமே ஆனால் அதற்கு தஹஜத் என்று சொல்லப்படும். ஆக மொத்தம் இவைகள் அனைத்துமே ஒரே இரவு தொழுகையை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இதை நாம் வெறுமனே மேலோட்டமாக வார்த்தைக்கான அர்த்தத்தை மாத்திரம் வைத்து நாம் சொல்லவில்லை. இதற்கென்று ஹதீஸில் நாம் ஆதாரத்தை பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது, மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா 11 ரக்அத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாகான ரசூலுல்லாஹ் யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துகளை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தொழுதது கிடையாது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ரமலானில் தொழக்கூடிய தொழுகை என்பது தராவி என்பது வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நாட்களில் தொழுத தஹஜ்ஜத் தொழுகை என்பது வேறு என்று சில அறிஞர்கள் பேசுகிறார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை தெளிவாக நாம் பார்த்தால் மிக மிக தெளிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, அதாவது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்று தெளிவாக சொல்றாங்க. இப்போ ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை ஒரே தொழுகை தான். எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்று சேர்த்து தான் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழ மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்போ ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததும் ரமலான் அல்லாத காலத்தில் வளமையாக தொழுது வந்த தஹஜ்ஜத் தொழுகையும் இரண்டும் ஒன்று தான் என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் மட்டும் இரவு தொழுகையை, இந்த தஹஜ்ஜத் தொழுகையை, இரவு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுது வழிகாண்பித்தார்கள். அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்கு வரும் பொழுது சஹாபாக்கள் சிறிய சிறிய கூட்டங்களாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் சிறு சிறு கூட்டமாக பிரிந்து தொழ வேண்டாம், ஒரே ஜமாத்தின் கீழாக ஒரு இமாமை நீங்கள் நிறுத்தி ஒரே ஜமாத்தாக சேர்ந்து தொழுவுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் சொல்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் இரவினுடைய ஆரம்பத்தில் தொழுவதை விட தூங்கிவிட்டு இரவினுடைய கடைசியில் தொழுவது சிறந்தது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இஷாவிற்கு பின்பிருந்து நாம் தொழுவதற்கு அனுமதி உண்டு. எனவே தான் சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இஷாவுக்கு பிறகு தொழுததாக நாம் செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்பொழுது தொழுவதை விட இந்த தொழுகையை தஹஜ்ஜத் நேரத்தில், அதாவது தூங்கி எழுந்து நீங்கள் அமைத்து கொண்டால் அது சிறந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த தொழுகை இரவில் இஷாவுக்கு பின்பு தொழக்கூடிய தராவிஹ் என்பது வேறு, தஹஜ்ஜத் என்பது வேறாக இருந்திருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். இப்போ இதையும் தொழுங்க அதையும் தொழுங்க என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நன்கு நாம் பார்க்கும் பொழுது, இந்த நேரத்தில் நீங்கள் தொழுவதை விட தூங்கி எழுந்து தொழுவது தான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ அன்பார்ந்தவர்களை, இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இஷாவிற்கு பின்பு தொழ அனுமதி இருந்தாலும் கூட இரவினுடைய கடைசி நேரத்தில் நாம் தொழுவது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவினுடைய கடைசியில் தான் முதல் வானத்திற்கு இறங்கி, என்னுடைய அடியார்கள் யார் என்னிடம் பிரார்த்தனை செய்வார்கள், நான் அதற்கு பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது, சஹாபாக்களுடைய விளக்கத்தை, நடைமுறையை, புரிதலை வைத்து பார்க்கும் பொழுது, தஹஜ்ஜத் என்பது, கியாமுல் லைல் என்பது, தராவீஹ் என்பது அனைத்துமே ஒரே தொழுகையை சொல்லக்கூடிய பெயர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபை எடுத்து நீங்கள் பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய அந்த கிதாபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிஞர்கள் ஒரு பொதுவான ஒரு விதியை சொல்வார்கள். ஃபிக்குஹு இமாம் புகாரி அலா தர்ஜுமத்திஹி என்று சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய ஹதீஸ்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அந்த ஹதீஸை எந்த தலைப்பின் கீழ் கொண்டு வந்துள்ளார்கள் என்று பாருங்கள் என்று சொல்வார்கள். அப்போ புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த தலைப்பின் கீழே ஹதீஸ்களை கொண்டு வந்துள்ளார்களோ அந்த தலைப்பை வைத்து நாம் அந்த ஹதீஸ்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சஹீஹுல் புகாரி எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போல வித்ர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.
தராவிஹ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பெயர் வைத்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுத அந்த ஒரே தொழுகை பற்றிய ஹதீஸ்களை தான் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த 3 தலைப்பின் கீழும் கொண்டு வருகிறார்கள். எனவே தஹஜ்ஜத் என்பது வேறு, தராவிஹ் என்பது வேறு, வித்ர் என்பது வேறு என்று நாம் பிரிப்பதற்கு எந்த ஒரு மார்க்கத்தில் ஹதீஸிலோ அல்லது சஹாபாக்குடைய புரியுதலிலோ அதே போல இமாம்களுடைய அந்த விளக்கத்திலோ நாம் எந்த ஒரு ஆதாரத்தையும் பார்க்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, முதலாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், தஹஜ்ஜத் என்றாலும் கியாமுல் லைல் என்றாலும் தராவிஹ் என்றாலும் ஒரே தொழுகையை தொழக்கூடிய, ஒரே தொழுகையை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் தான் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு இரண்டாவதாக, இந்த தராவிஹ் தொழுகை என்பது அல்லது தஹஜ்ஜத் தொழுகை என்பது இதற்கு எத்தனை ரக்காத்துகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தி நாம் மேலே சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை 2 அடிப்படையில் நமக்கு தொழுது காண்பித்திருக்கிறார்கள். ஒன்று, நபி அவர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே வளமையாக தொழுது காண்பித்திருக்கிறார்கள். இது முதலாவது அம்சம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வளமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காண்பித்திருக்கிறார்கள். இரண்டாவது அம்சம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வளமையாக தொழுது வந்ததற்கு மாற்றமாகவும் சில சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டியிருக்கிறார்கள். அப்போ 2 அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். வளமையாக ஒரு குறிப்பிட்ட ரக்காத்திலும், வளமைக்கு மாற்றமாக ஒரு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியான ரக்காத்துகளிலும் அல்லது வளமைக்கு மாற்றமான ரக்காத்துகளை விட குறைவான ரக்காத்துகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை, தஹஜ்ஜத் தொழுகையை அல்லது தராவிஹ் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வழி காண்பித்திருக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வளமையாக ஆக்கி கொண்ட ரக்காத் என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய சொன்ன அதே செய்தி தான், மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்காத்தன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விட அதிகமாக தொழுதது கிடையாது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக 11 ரக்காத்துகள் தொழுது வந்தார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்போ 11 ரக்காத்துகளை விட அதிகமாக தொழக்கூடாதா என்றால் தாராளமாக தொழுகலாம், தவறு கிடையாது. ஆனால் நாம் வளமையாக ஒரு ரக்காத்திலே தொழுவதாக இருந்தால் அதற்கு மிக மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வளமையாக தொழுது வந்த அந்த 11 ரக்காத்துகளில் நாம் வளமையாக தொழுவதுதான் ஹதீஸுக்கு மிக ஏற்றமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை தாண்டியும் தொழுகலாம். இப்போ ஒரு நபர் அதிகமாக தொழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ரமலானை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மன் காம ரமலான் ஈமான் வஹ்திசாபன், எவர்கள் ஈமானோடு நன்மை ஆதரவித்து இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு நபர் 11 ரக்காத்துக்கு மேலே தொழ விரும்பினால் தாராளமாக தொழுது கொள்ளலாம். மார்க்கத்தில் அனுமதி உண்டு, அது தவறு கிடையாது. 8 ரக்காத்து மட்டும்தான் தொழுக வேண்டும், அதை தாண்டி தொழக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக 8 ரக்காத்துகள் தொழுது இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயத்தில் 8 ரக்காத்துகளுக்கும் அதிகமாகவும் அதை விட 8 ரக்காத்துகளுக்கு குறைவாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காண்பித்திருக்கிறார்கள். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுதார்கள் என்று சொல்கிறார்கள். 11 ரக்காத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக தொழுததாக சொன்னப்பட்ட அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 ரக்காத் தொழுததாகவும் சொல்கிறார்கள். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, கானத் ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் 10 ரக்காத்தன் யானி பில் லைல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகள் தொழுதுள்ளார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்தை விட அதிகமாக 13 ரக்காத்துகளும் குறைவாக 9 ரக்காத்துகளும் இன்னும் சில ஹதீஸில் 7 ரக்காத்துகளும் என்று நமக்கு எப்படி தோதுவோ அந்த அடிப்படையில் தொழுது கொள்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி காண்பித்திருக்கிறார்கள். எனவே நன்மை எதிர்பார்த்து ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் என்ன செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் பொதுவாக சொல்லுவாங்க, ஸலாத்துல் லைலி மஸனா மஸனா, அதாவது ஃபைன் ஹிஃப்த அஸ்ஸுப்ஹ ஃபஅவ்திர், நீங்கள் இரவு தொழுகை 2 ரக்காத்துகளாக தொழுது கொண்டே வாருங்கள் என்று சொல்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எண்ணிக்கையை வரையறுக்கவில்லை. நீங்கள் சுபுகுடைய தொழுகை வந்துவிடும், சுபுகுடைய நேரம் வந்துவிடும் என்று அஞ்சினால் ஃபஅவ்திர் ஒற்றைப்படையாக தொழுது அதை நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அப்போ அன்பார்ந்தவர்களே, இது வரையறுக்கப்பட்ட ரக்காத்து கிடையாது என்பதுதான் மிக ஏற்றமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதை இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்தித்கார் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கிதாபில் சொல்கிறாங்க, அஜ்மஅல் உலமாஉ அலா அன்னஹு லா ஹத்த வலா ஷைஅ முகத்தருன் ஃபி ஸலாத்தில் லைல். இந்த இரவு தொழுகையிலே குறிப்பிட்ட எண்ணிக்கை தான், அதற்கு மேல் தொழக்கூடாது என்று கிடையாது. அதற்கு மேல் நாம் நிச்சயமாக தொழுகலாம் என்று தான் அறிஞர் பெருமக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய மஜ்மூல் ஃபத்தாவையில் சொல்கிறார்கள், அதாவது வஸ்ஸவாபு அன்னதாலிக ஜமீஉஹு ஹஸனுன், அதாவது இந்த இரவு தொழுகையில் எத்தனை ரக்காத்துகள் தொழுதாலும் அது நல்ல காரியம்தான் என்று சொல்கிறார்கள். ஃபயகூனு தக்ஸீரு ரக்காத்தி வ தக்லீலிஹா பிஹஸ்பி தூலில் கியாமி வ கஸ்ரிஹி, ஒருவர் தன்னுடைய நின்று தொழக்கூடிய அந்த நேரத்தை பொறுத்து அவர் அதை நீட்டிக்கொள்வதும் அல்லது குறைத்து கொள்வதும் எல்லாமே அவருக்கு அனுமதியான ஒன்றுதான் என்று அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அதே போல சொல்கிறார்கள், வகான தாயிஃபத்து மின ஸலஃபி யகூமுன பி40 ரக்அத்தன், முன் சென்ற அறிஞர் பெருமக்களில் சில நபர்கள் 40 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். வயூத்திரூன பி ஸலாஸின், அதிலே அவர்கள் 3 ரக்காத்துகள் வித்தராக தொழுதிருக்கிறார்கள். வஆகரூன காமு பி சித்தி வ ஸலாஸீன, இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் 36 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். வஅவுதிரு பி ஸலாஸின், அதிலே 3 ரக்காத்துகள் வித்தராக தொழுதுள்ளார்கள் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஹாதா குல்லுஹு சாயிகுன், இவைகள் அனைத்துமே அனுமதியளிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கிறார்கள். அப்போ தராவியுடைய ரக்காத்தை பொறுத்தவரையில் நாம் வளமையாக தொழுவதற்கு ஏற்றவானது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி தந்த அந்த 11 ரக்காத்துகள். வளமைக்கு மாற்றமாக தொழுகலாமா என்றால் நிச்சயமாக தாராளமாக தொழுகலாம். ஆனால் நாம் 20 ரக்காத்து தான் வளமையாக தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக தொழுத ரக்காத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை அதிகமாக அறிந்தவர்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தான் அதிகமாக தங்கினார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியை மையமாக வைத்து நாம் வளமையாக 8 ரக்காத்துகள் 11 ரக்காத்துகள் தொழுது கொள்ளலாம், அனுமதி உண்டு. அதற்கு மேலாக தொழுவதாக இருந்தால் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுகலாம். இவ்வளவுதான் தொழுக வேண்டும் என்று அதற்கு மேலாக நாம் என்ன செய்ய முடியாது. ஹதீஸில் குறிப்பிட்டு வளமையாக தொழுவதற்கு ஆதாரம் இல்லாத பொழுது நாம ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு வைத்துக்கொண்டு அதை வளமையாக தொழ வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, 20 ரக்காத்துகள் தொழக்கூடிய மக்கள் சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்களே என்று கேட்பார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுத அந்த ரக்காத்தை பொறுத்தவரையில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் முவத்தா மாலிக்கிலே பதிவு செய்யும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் தொழுத ரக்காத்து 11 ரக்காத்துகள் தான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் 11 ரக்காத்துகள் தொழுததாக வரக்கூடிய செய்தி மட்டும்தான் மிக மிக ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. அதை தவிர்த்து 20 ரக்காத்துகள் தொழுததாக வரக்கூடிய செய்தி அது பலகீனமான செய்தியாக இருக்கிறது என்று இமாம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வளமையான எண்ணிக்கையாக சொல்லி தந்தார்களோ, எது மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறதோ அதை மட்டும் தான் நாம் வளமையான ரக்காத்தாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாம் விரும்பினால் தாராளமாக எவ்வளவு வேண்டுமானால் தொழுது கொள்ளலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக காட்டி தந்த அந்த ரக்காத்தை விட அதிகமாக ஒன்றை நாம ஏற்படுத்தி கொண்டு அதுதான் வளமையாக தொழ வேண்டும் என்று சொல்வது அது ஹதீஸுக்கு சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே இதை புரிந்து கொண்டு ரமலானுடைய காலத்திலே நாம் அதிகமாக நின்று வணங்கி நன்மைகளை அதிகமாக சேகரிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.